இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாத்ரூம்ல வச்சு 5-6 பசங்க சேர்ந்து பையனை அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, நெஞ்சில எலும்பு முறிஞ்சிருக்கு, பின்னாடி முதுகுல தரதரத்து சட்டையிலிருந்து காயம் ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் படிக்கும் மாணவர்களிடையே சாதி போக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் சாதி பாகுபாடு காரணமாக மாணவர் ஒருவரை வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்போது தூத்துக்குடியில் சாதியை காரணம் காட்டி பள்ளி மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி கிண்டல் அடிச்சு தப்பு பேசினாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சார் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலையா? தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் காவல் நிலையத்தில் வாளத்தூரை சேர்ந்த ஜெயராணி தங்கபுஷ்பம் என்பவர் பிப்ரவரி 19ஆம் தேதி பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். புகாரில் முதலூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் எனது மூத்த மகன் ஜீவானந்தம் 11ஆம் வகுப்பு, இளைய மகன் ஜெகதீஷ் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். முதலூர் ஊரை சேர்ந்த மாணவர்கள் சிலர் அடிக்கடி எனது மூத்த மகனை சாதிய குறிப்பிட்டு இழிவாக பேசி சண்டை இழுத்துள்ளனர். இது சம்பந்தமாக எனது மகன்கள் ஆசிரியர்களிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் சாதிய மனநிலையில் இருந்து அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி வழக்கம் போல் மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரையிலான ஸ்டடி கிளாஸில் இருக்கும்போது முதலூர் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவன் எனது மகனை கிண்டல் செய்து தகாத வார்த்தைகளில் பேசியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை நடந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 19ஆம் தேதி காலை 11 மணி இடைவேளை நேரத்தில் எனது மகன்கள் பள்ளி கழிவறையில் நிற்கும் நேரத்தில் அங்கு வந்த அதே மாணவர் எனது மூத்த மகனின் சட்டை காலரை பிடித்து தரதரவென்று இழுத்து ஆசிரியரிடம் ஏன் புகார் தெரிவித்தாய் என கேட்டு அடித்துள்ளான். மேலும் அவனுடன் வந்த 4 பேரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து மாறி மாறி தாக்கியுள்ளனர். எனது மகன் வலது பக்க நெஞ்சில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது, முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து எனது மகன் வகுப்பு ஆசிரியரிடம் தெரிவித்தும் எனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. எனக்கு முடியல, எனது அம்மாவுக்கு போன் செய்து தாருங்கள் என கெஞ்சியும் அவர்கள் போன் செய்து கொடுக்கவில்லை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை. மிகவும் அலட்சியமாக அடிபட்ட இடத்தில் ஐஸ் கட்டி வைத்துவிட்டு இதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ வீட்டுக்கு போகக்கூடாது, மாலை வரை இங்கேயே ஓய்வு எடு, வீட்டுக்கு அனுப்ப முடியாது என கூறியுள்ளனர். எனது மகனை அடித்த ஒரு மாணவனின் கிழிந்த சட்டையை வீட்டுக்கு போய் மாற்றி வர அப்போதே அனுமதி கொடுத்துள்ளனர். உடற்கல்வி ஆசிரியர் கூறியதின் பேரில் பள்ளி தூய்மை பணியாளர் கோயில்மணி என்பவர் காயங்களுக்கு மூலிகை இலையை கசக்கி மூக்கில் ஊற்றியுள்ளார். இவ்வளவு நடந்தும் எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. மாலை பள்ளி வேன் மூலம் வீட்டுக்கு வந்து கதறி அழுது என்னை 5 பேர் சேர்ந்து அடித்து விட்டனர், மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது என கூறி நடந்த சம்பவத்தை தெரிவித்தார். அதன் பின் நான் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தேன். அங்கு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். என் மகனுக்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் மார்பு காயமும் விழா எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது. எனவே எனது மகனை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது அலட்சியமாக செயல்பட்டு தகவல் தெரிவிக்காமல் இருந்த பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் போலீஸ் தரப்பு மெத்தனம் காட்டவே புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 20ஆம் தேதி தட்டார்மடம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இவ்விவகாரம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவனிடம் தகவலை தெரிவித்தனர். அவர் பிப்ரவரி 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவரையும் பெற்றோரையும் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு பேசி அதன் பின் தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் மாணவரை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய 5 மாணவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள் ஆகியோர் மீது BNS சட்டப்பிரிவுகள் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் வேளம்மாள் வழக்கு பதிவு செய்துள்ளார். சாத்தான்குளம் DSP ஆவுடையப்பன் விசாரணை நடத்தி வருகிறார். சாத்தான்குளம் அருகே மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 5 மாணவர்கள், பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களிடையே நிலவும் சாதி பிளவை ஆசிரியர்கள் வேடிக்கை பார்ப்பது தலை குனிவு மட்டுமல்ல, ஆபத்தும் கூட. புதன்கிழமை நைட்டு கோச்சிங் வச்சிருந்தாங்க, வழக்கம் போல இருக்குமோ
ஒரு தொடர்ந்து 3 நாள். அந்த 3 நாள் கோச்சிங்க்கு அவன் வரல. ஆனால் 4ஆம் நாள் கோச்சிங்கு வந்திருந்தான் புதன்கிழமை அன்னைக்கு. வந்த அன்னைக்கே 3 என் கூட பிடிக்கும் 3 பேர் கூட வம்புழுத்தான், கொடுமைப்படுத்தான். வந்த 3 பேருக்கு வந்த அன்னைக்கு 3 பேர்கிட்ட வம்புழுத்தான் கொடுமைத்தை பற்றி. அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி கிண்டில் அடிச்சு தப்பு தப்பா பேசினான். அண்ணா நீங்க பேசுறீங்களா? கடை கொடுக்கவா? 11 மணிக்கு பாத்ரூம்ல வச்சு 5-6 பசங்க சேர்ந்து என் பையனை அடிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, நெஞ்சில எலும்பு முறிஞ்சிருக்கு, பின்னாடி முதுகுல தரன்னு சட்டை இழுத்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா என் பையன் அழுதுருக்கான், புரண்டிருக்கான். எங்க அம்மாட்ட சொல்லுங்க, எங்க அம்மா வர சொல்லுங்க, எங்க அம்மாட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர் சார் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலையா. சாயந்தரம் 5 மணிக்கு என் பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு சொன்ன பிறகுதான் ஏகெச்சம் எனக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ உங்க பையன் கோச்சிங்க்கு வராம வந்துட்டாங்க. அப்ப என் பையன் மூக்கில் விட்டு ரத்தமா வந்து நிக்கிறாரு சார், ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா, நீங்க எதுனாலும் ஏகெச்சம் நாளைக்கு கெச்சம் சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.